ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் குமரி பேராயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர்தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தின தியானத்திற்காக ஒற்றுமையை ஏற்படுத்து என்கிற தலையங்கத்தின் வழியாக உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதார வசனமாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மையப்படுத்தி இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து சிந்தனை செய்வோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் எங்கு நோக்கினும் பிரிவினைகள், குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, பிரிவினைகள். இந்த பிரிவினையின் சுவர்கள் உடைக்கப்பட வேண்டும், நாம் ஒன்றுபட வேண்டும். இதுதான் இன்றைய தியானத்துடைய மையப்பொருள். ஆயர் டெசுமாண்ட் டூட்டு என்கிற தென்னாப்பிரிக்காவின் புகழ்பெற்ற ஆயர் அவர்கள் தாம் பணி செய்த காலத்திலே இப்படிப்பட்ட பிரிவினைகளை எல்லாம் பார்த்து மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அக்கால அதிபரோடு கூட இணைந்து மன்னிப்பு ஆணையம் என்றொரு இயக்கத்தை உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தின் வழியாக பிரிவினையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற தரிசனத்தோடு பல பணிகளை செய்தார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு மகனை இழந்த ஒரு தாய் கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே அந்த மகனை தீயிட்டு கொளுத்தி எரித்து சாம்பலாக்கின கொலைகாரன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஆணையத்துடைய நடுவர் அவர்கள் மகனை இழந்த தாயையும் பார்க்கிறார், அந்த மகனை கொன்ற கொலைகாரனையும் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அந்த தாயிடத்திலே கேட்கிறார்கள், அம்மா, எதிரே இருக்கக்கூடிய அந்த சகோதரன் தான் உங்கள் மகனை கொன்றவன், அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த தாய் தன்னுடைய உள்ளத்திலிருந்து அழுகையெல்லாம் வெளிப்படுத்தி அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதுவிட்டு அதற்கு பிறகு கேட்கிறார்கள், எனக்காக அந்த மனிதனுக்கு ஒரு தண்டனை நீங்கள் கொடுக்க வேண்டும், நான் சொல்லுகிறேன், தயவு செய்து அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும். நடுவர் மீண்டும் கேட்கிறார், என்ன தண்டனை கொடுக்கலாம், கேளுங்கள். அப்பொழுது அம்மா கண்ணீரோடு சொன்ன வார்த்தை, எதிரே என் மகனை கொன்று நின்று கொண்டிருக்கிற அந்த சகோதரனை எனக்கு மகனாக தாருங்கள். என் மகனுக்கு நான் எப்படியெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தேனோ அத்தனை அன்பையும் அந்த சகோதரனுக்கு நான் கொடுத்து மகனை போல நான் நேசிக்க விரும்புகிறேன் என்று சொன்னதும் மையத்தில் அமர்ந்திருந்த நடுவரின் கண்களிலே கண்ணீர் தாரத்தாரையாக ஓடியதாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரிவினையின் சுவரை அன்பாலும் மன்னிப்பால் தான் நாம் மாற்ற முடியும். அப்படித்தான் 2 கொரிந்தியர் 13:11 அதை மிக ஆழமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. பவுலடியார் இந்த அன்பும் மன்னிப்பும் மீண்டும் நம்மில் வளர வேண்டும் மேயாகில் ஒற்றுமை என்பது அவசியம் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இந்த வசனத்தின் ஆதாரத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். ஒற்றுமைக்கே எடுத்துக்காட்டாய் விளங்கிய ஒரு மனிதர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்த்தால் தெரியும், தன்னை பல வழிகளிலே காயப்படுத்தின அந்த சகோதரர்களை தன் அரண்மனையிலே யோசேப்பு பார்த்த பொழுது என்ன செய்தான் பாருங்கள். ஆதியாகமம் 45:4 சொல்லுகிறது, அந்த சகோதரர்களை கிட்ட வாருங்கள் என்று அன்பாய் அழைக்கிறார். 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அந்த சகோதரர்களை பார்த்து சஞ்சலப்படாதீர்கள் என பட்சமாய் பேசுகிறார். 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கடவுள்தான் என்னை இங்கே கொண்டு வந்தார், நீங்கள் என்னை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறார். 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் என் பக்கத்திலேயே இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் உங்களை கடைசி வரைக்கும் பராமரிப்பேன் என்று சொல்லி மிக அன்பும் பாசத்தையும் அந்த தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒற்றுமை வேண்டும். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் மற்றவர்களோடு கூட இணைந்து வாழ வேண்டும். அதைத்தான் இந்த தவ காலத்திலே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு மற்றவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு பழைய கசப்புகளை எல்லாம் மறந்து, பழைய துரோகங்களை எல்லாம் மறந்து அன்பாய் செயல்பட்டது போல நாமும் செயல்பட வேண்டும். ஒரு கூட்டில் இருக்கக்கூடிய எறும்புகள் ஆயிரமாய் இருந்தாலும் எத்தனை அன்போடு ஒற்றுமையாய் வாழுகிறதல்லவா? ஒரு கூட்டிலே வாழுகிற பறவைகள் எத்தனை வித்தியாசமான எண்ணங்களோடு கூட வாழ்ந்தாலும் இணைந்து அழகாக வாழுகிறதல்லவா? ஆனால் ஒரு திருச்சபைக்குள், ஒரு வீட்டுக்குள், ஒரு சமூகத்துக்குள் இணைந்து வாழ முடியாமல் நாம் எவ்வளவாய் தவிக்கிறோம்.
ஒரே வீட்டுக்குள்ளே எத்தனையோ வயதானவர்கள் தனிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ தாய் தந்தை ஆதரவுகள் இருந்தும் அனாதை போல வாழுகிறார்கள். திருவிருந்திலே அப்பத்தை ரசத்தையும் பெற்றுவிட்டு இன்று கூட நம்மால் ஒற்றுமையை வாழ முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே எங்கே எழுச்சி இருக்கிறது? சிந்தனை செய்ய வேண்டும். எனவே தான் பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே, சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். இந்த தெய்வீக வார்த்தைகளை உங்கள் இதயத்திலே வைத்து இந்த நாளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையும். ஒற்றுமையாக நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோப்பா. இன்றைய தினத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்து என்கிற தலையங்கத்தின் வழியாய் நாங்கள் ஒற்றுமைக்கு அடையாளமாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. பவுலடியாருடைய ஆலோசனையும் யோசேப்பின் அனுபவமும் இன்றைய தினம் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக இருக்க கர்த்தர் அருள் செய்யும். இன்றைய தினத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.